மற்றும் ஒரு அண்மை செய்தி, அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் அட்டை பெட்டிகளில் ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. ஞானசேகரின் வீட்டில் இன்று ஆய்வு மேற்கொண்டதில் அட்டை பெட்டிகளில் ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராகவேந்தர் இணைப்பில் இருக்கிறார். ராகவேந்திரன், வணக்கம். தற்பொழுது ஞானசேகரன் வீட்டில் இன்று ஆய்வு மேற்கொண்டதில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம். அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்ற மாணவிக்கு வந்த பாலியல் வன்கொடுமை வழக்கில் இப்போது சிறப்பு புலனாய்வு குழு தங்களது விசாரணையை தொடங்கியிருக்கிறது. இந்த விசாரணையில் முதல் கட்டமாக பாதிக்கப்பட்ட மாணவியிடம் விசாரணையானது நடத்தப்பட்டது. அந்த விசாரணையில் குறிப்பாக யார் அந்த சார் என்பது குறித்த விசாரணையானது நடைபெற்றது. அந்த மாணவி அதில் உறுதிப்படுத்தியதாக தெரிய வருகிறது. இதனையடுத்து இந்த வழக்கில் குற்றவாளியாக கருதப்படக்கூடிய ஞானசேகரன் வீட்டில் சிறப்பு புலனாய்வு குழுவினர் சோதனை மேற்கொண்டனர். அந்த சோதனையில் கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்ற அந்த சோதனையில் வீட்டில் அந்த சம்பவத்தன்று பயன்படுத்திய தொப்பி மற்றும் அது மட்டுமல்லாமல் லேப்டாப், பென் டிரைவ் உள்ளிட்ட பல ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாக சிறப்பு புலனாய்வு குழு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அவர்கள் அந்த கைப்பற்றப்பட்ட அந்த பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணங்களை அட்டைப்பட்டியல் வைத்து தற்போது சிறப்பு புலனாய்வு குழுவினர் சென்றிருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் அந்த ஞானசேகரனின் மனைவியிடம் கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேலாக விசாரணையானது நடத்தப்பட்டது. ஞானசேகரன் எப்படிப்பட்டவர், ஞானசேகரன் குறித்த முழு விவரங்களை கேட்டறிந்ததாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் ஞானசேகரன் குற்ற வழக்கு கொள்ளை மற்றும் உள்ளிட்ட குற்ற வழக்கை பின்புலமுடையவர். எனவே அவரது வீட்டில் நகை பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. தற்போது ஞானசேகரன் வீட்டில் லேப்டாப் உள்ளிட்ட பென்டிரைவ் உள்ளிட்ட பல ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இந்த டிஜிட்டல் ஆவணங்கள் அனைத்தும் தற்போது ஆய்வகத்துக்கு அனுப்பி அதில் இருக்கக்கூடிய டேட்டாக்களை தற்போது ஆய்வு செய்ய உள்ளதாக சிறப்பு புலனாய்வு குழு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஏனென்றால் இந்த வழக்கில் முக்கியமாக ஆதாரமாக கருதப்படுகின்ற ஞானசேகரனின் செல்போனில் கிட்டத்தட்ட 4 பெண்களுக்கு மேலான ஆபாச வீடியோக்கள் அதில் இருந்ததாக கூறப்படுகிறது. அது போன்ற வீடியோக்கள் இந்த லேப்டாப் மற்றும் பென்டிரைவில் இருக்கலாம் என்று சிறப்பு புலனாய்வு குழுவினர் ஒரு சந்தேகமடைகின்றனர். எனவே அதில் இருக்கக்கூடிய ஆவணங்கள், அதில் இருக்கக்கூடிய டேட்டாவை தற்போது சோதனை செய்ய இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை சோதனை செய்ய முடியாதெனில் ஆய்வகத்திற்கு அனுப்பி அதில் இருக்கக்கூடிய டேட்டா அனைத்தையும் ரெக்கவரி செய்து அதன் பின்பு சோதனையானது நடத்தப்பட இருப்பதாகவும் சிறப்பு புலனாய்வு கல்வி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தற்போது 3 மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்ற இந்த சோதனையில் டிஜிட்டல் ஆவணங்கள் மற்றும் நகைகள் உள்ளிட்ட பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக சிறப்பு புலனாய்வு குழு தெரிவிக்கப்பட்டிருக்கு. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராகவேந்திரன்.